என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டிவிகே பாலிடிக்ஸ். விஜய் அண்ணனோட அரசியல் வருகை தமிழ்நாட்டு அரசியலில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு கடந்த 2 வருஷம் அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை ஃபாலோ பண்ணுறவங்க, என்ன வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளோ பெரிய விஜய் நான் ஃபேனுன்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். போன வாரம் நான் ஒரு சின்ன வயசுலேருந்து நான் ஒரு கடைக்கு போவேன். அந்த அண்ணன் என்கிட்ட கேட்டார், என்னடா மாநாடுக்கெலாம் போறியா அப்படின்னு கேட்டார். நான் நாம் தமிழர் மாநாடு போகிறத பற்றி தான் வச்சு கேட்குறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன், போனேண்ணா அப்படின்னேன். என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேற அப்படின்னாரு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் விஜய் மாநாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், இல்லைண்ணா நான் விஜய் கட்சியிலலாம் இல்லை, நான் நாம் தமிழர் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, என்னடா சொல்கிற, அப்படி டூப்ளிகேட் விஜய் ஃபேனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சதுன்னா, விஜயோட ஃபேனாக இருந்தால் விஜயோட அரசியலுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் எனக்கு உள்ளே வந்துருச்சு. ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தா அது அப்படி கிடையாது. நான் எவ்வளோ பெரிய விஜய் ஃபேனுன்றது இங்கே யாருக்கும் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நிறைய விஜய் ஃபேன்ஸ் நான் விஜய் கட்சி ஆரம்பித்தோடனே மாறிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் அன்ஃப்ரெண்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே சண்டை வந்ததாகட்டும், அது அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒருவேளை அவங்களுக்கு புரிதல் இல்லையா, இல்லை எனக்கு புரிதல் இல்லையான்றது காலம் தான் பதில் சொல்லணும். பட் இப்போதைக்கு என்னோடய புரிதல் என்னன்றது அவங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். விஜய் அண்ணாவை எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு எந்த அளவு பிடிக்குன்றது உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறேன். என்னோடய ஃபோன் கேலரியில் மொத்தம் 55,000 ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டும் சேர்த்து இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 30,000க்கு மேலே விஜய் அண்ணனோட வீடியோஸ், விஜய் அண்ணனோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன் இப்போ என்னோடய வாட்ஸ்அப் டிபி கூட விஜய் அண்ணனோட டிபியாக தான் இருக்கும். அதுக்குன்றதுக்காக அவர் முன்வைக்கிற அரசியல் நான் ஏற்றுக்கணுமான்னு கேட்டால் அது இல்லை. ஏன்னா அரசியல் வேறு, சினிமா வேறுன்றதை பார்க்குற பழக்கம் இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால நான் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ரஜினி அரசியல் வரணும்னு சொல்லும் போது நான் ரஜினியை ஆப்போஸ் பண்ணி நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். அந்த டைமில் ரஜினி, நான் பயங்கரமான சின்ன வயசுலேருந்தே நான் பயங்கரமான தலைவர். ஆனால் ஒரு அரசியல் வரேன்னு சொல்லும் போது எனக்கு என்னென்னா, தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணுன்ற ஒரு நிலைப்பாட்டில் நான் இருக்கிறதுனால, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால எனக்கு அவர் அரசியல் வருகையே சுத்தமாக பிடிக்கல. அதனால் அந்த டைமில் நான் அவரை எதிர்த்து நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். அதனாலேயும் சில பேர் என்கிட்ட பேசாமல் போனவங்களாம் அதிகம். அதுக்கப்புறம் இப்போது விஜய் அரசியலுக்கு வராருன்னு சொல்லும்போது முதல்ல கண்டிப்பாக நான் சந்தோஷப்பட்டேன். எப்படின்னா 2014 கத்தி படத்துலேருந்து விஜய் அண்ணா அவரோட படத்தில் நிறைய அரசியல் வசங்கள் ஆகட்டும், அரசியல் பேசுறதாகட்டும் ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருப்பார். 2018 சர்க்காரில் அவர் இந்த இலவசங்கள்லாம் எதிர்த்து அந்த படத்தில் காட்டும் போது நான்லாம் பயங்கரமாக ஃபயர் விட்டுருக்கேன். 2017 மெர்சலில் ஒரு இலவச மருத்துவம் அதை பற்றிலாம் பேசும்போது எங்கள் தமிழ் தேசிய கொள்கையோடவே அது ஒத்து போகுது, கண்டிப்பாக விஜய் அண்ணா அரசியலுக்கு தமிழ் தேசியம் பக்கம் தான் வருவார் அப்படின்றதெல்லாம் நான் ரொம்ப நம்பியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது கூட நான் அவ்வளோவா எதிர்க்கலை, இந்த அளவுக்கு எதிர்க்கலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன் நான் அந்தளவுக்கு எதிர்க்கேன்னா, நான் ஃபஸ்ட்லேருந்தே வரேனே, கட்சி 2024 பிப்ரவரியில் ஆரம்பித்த உடனே என்ன பண்ணார், ஓரளவு ரொம்ப ஆக்டிவாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்படின்ற மாதிரி இருந்தார். அதுக்கு முன்னாடி நடந்த கதை என்னென்னா, சீமான் அண்ணன் பார்க்குறதாகட்டும், அவர்கிட்ட பேசுகிறதாகட்டும், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெலாம் நடக்கும்போது கண்டிப்பாக அண்ணனும் விஜய் தான் அலையன்ஸ் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப நம்பினேன். அப்போ அதுக்காக தான் நீ இப்போ அலையன்ஸ் வைக்கலன்றதுக்காக தான் கோவமாகப்படுறியாடா அப்படின்னா, சத்தியமாக அதுக்காகலாம் ஒன்றுமே இல்லை. அவர் அலையன்ஸ் வச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அலையன்ஸ் வைக்காததுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர் இப்போ வராது இருக்கிறதே நல்லது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவர் எந்த கட்சியும் அலையன்ஸ் வரலன்னு சொல்லும்போது நாம் தமிழர் பக்கம் ஒரு வேளை வந்துட்டா அப்படின்ற மாதிரி சில ஊடகவியலாளர்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. மனசார நான் நினச்சது என்னென்னா, விஜய் தயவு செஞ்சு நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வரக்கூடாது, அண்ணன் சீமான் ஒத்துக்கவே கூடாது அப்படின்றதான் நான் மனசார நினச்சேன். ஏன்னா அவருக்கு சரியான அரசியல் புரிதலே கிடையாது. அதுக்கப்புறம் 2024 விக்கிரவாண்டி மாநாட்டில் அவரோட கொள்கை தலைவர்களையும் கொள்கையும் அறிவிக்கிறாரு. அதுவரையும் ஈவே ராமசாமி பற்றி எதுவுமே வாய் திறக்காது விஜய். ஆரோக்கியசாமின்ற ஒருத்தர் அவரோட கட்சியில் இந்த பொலிட்டிக்கல் அட்வைசராக வந்ததுனால ஈவே ராமசாமியை எடுத்துகிட்டு அவரோட கொள்கை தலைவராக அறிவிக்கிறார்.
இதிலிருந்தே ஃபஸ்ட்டு முரண்பாடு மொத்தமாக முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் 2வதா வந்து தமிழ் தேசியமும், திராவிடமும் இரு கண்கள்னு சொல்லும்போது, அவ்வளோதான் மொத்தமா எனக்கு வந்து விட்டேன் நான் அத்தோட. இவன் தான்டா எனக்கு முதல் எதிரி அப்படின்ற மாரி எனக்கு ஆயிப்போச்சு. ஏன்னா, அ தமிழ் தேசியமும், திராவிடமும் எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்படின்னா, இப்போ என்னோட அப்பா ஒருத்தர் கொன்னுட்டாரு. அ நான் அழுதுட்டுருக்கேன். அவனே வந்து கொன்னவனே வந்து மறுபடியும் வந்து எங்க அப்பாவோட சாவுலயே வந்து அழுதா எப்படி இருக்கும்? அதே மாரி தான் திராவிடமும், தமிழ் தேசியமும். தமிழ் தேசியத்த அழித்ததே திராவிடம் தான். தமிழ் மொழிய அழிச்சிட்டு இருக்கிறதே திராவிடம் தான். ஸோ, அந்த மாரி ஒரு சூழல் இருக்கிறப்போ, நாங்க கஷ்டப்பட்டு தமிழ் மொழிய வளர்க்கணும் அப்படின்றதுக்காக கோயில்ல அர்ச்சனை வந்து தமிழ்ல பண்ணணுன்ற போர்டுல தமிழ்ல வைக்கணுன்றதுக்காக ஏகப்பட்ட விஷயம் தமிழ் தேசியத்துல நாங்க வரலாற்றை மீட்டெடுக்கணுன்றதுக்காக தமிழ் தேசியத்துல நாங்க போராடிட்டு இருக்கும்போது, அத அழிச்சிட்டு இருக்கிற திராவிடமும், தமிழ் தேசியமும் ஒண்ணுன்றது எப்படியாப்பட்ட அரசியல் புரிதல்ல அவரு அரசியலுக்குள்ள வந்திருக்காருன்றது புரியுது. 2வது விஷயம், ஓகே விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சது. நீ தமிழ் தேசியமும், திராவிடமும் ஒண்ணுன்னு சொல்ட்ட. அதோட ஓகே. அதோட விட்டுறலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்தது அரசியல் எப்படிலாம் பண்ணியிருக்கலாம். நான் நான் உண்மையாவே ஆசைப்பட்டேன். கண்டிப்பா வந்து விஜய் வந்து ஒரு வேளை ஒரு டைம்லலாம் நான் என்ன யோசிச்சேன்னா, மக்கள் முட்டாள் தான். ஆனா கண்டிப்பா போட்டுருவாங்க. விஜய் வந்துருவாரு அப்படின்ற மாரி தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஒண்ணும் இல்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சென்ட்ரல் பக்கத்துல ஒரு ரெபெல் பில்டிங்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. விஜய் வந்து அங்க நேர்ல வந்து நின்னு, நான் உங்களுக்கு ஆதரவா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, அது எவ்வளோ பெரிய போராட்டமா மாறியிருக்கும். அந்த போராட்டம் எவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சிருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் டிவிகே ஆளுங்கிட்டயே கேட்கிறேன். எவ்வளோ சீக்கிரமா அந்த போராட்டத்துக்கு அந்த அந்த போராட்டத்துக்கு லைம்லைட்ல வந்திருக்கும், ஹைலைட் ஆயிருக்கும். அவங்க போராட்டம் சீக்கிரமா முடிவுக்கு கொண்டு வந்திருக்கும். விஜய் அண்ணா வந்து சென்ட்ரல் நிக்கிறாருன்னா என்ன எப்படி ஆகும்? உடனே ஒரு சப்புக்கட்டு கட்டுனாங்க. என்னன்னா டிராஃபிக் ஆயிடும். மக்கள்லாம் வந்து பயங்கரமா வந்து இடையூறு ஆயிடும். அதுக்காக தான் விஜய் அண்ணா வரல. டேய்! உங்க அண்ணன் வீட்ட விட்டே வெளில வரமாட்டாரு. அதுக்காக நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காதடா. ஜல்லிக்கட்டு போராட்டம்னு ஒண்ணு நடந்துச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ரோட்ல தான் பண்ணாங்க. ம பீச்ச தாண்டி நெறைய பேர் ரோட்லலாம் இது பண்ணியிருந்தாங்க. அந்த 1 வாரம் ஃபுல்லா அந்த ரோடே ஸ்தம்பிச்சு போய் தான் இருந்துச்சு. அதுக்குன்னு மக்கள் என்ன அவஸ்தைப்பட்டாங்களா? குடும்பம் குடும்பமா மக்கள் போய் அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. ஏன்? மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா, மக்கள் ஆதரிப்பாங்க அந்த போராட்டத்த. அத வந்து ஒரு இதுவா பார்க்க மாட்டாங்க எப்பவுமே. அந்த ஒரு அரசியல் புரிதல் கூட இல்லாம, நான் வீட்ட விட்டே வெளில வர மாட்டேன்ற ஒரு பேர் வழிய நம்பி, இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல எப்படி ஒப்படைக்கிறது ஒரு நியாயமா? சரி ஓகே. அது முடிஞ்சுச்சு. ஆசிரியர்கள் போராட்டம் நேர்ல வரல. அதுக்கு அடுத்தது கரூர் விஷயம். கரூர் விஷயத்துல யார் மேல வேணா தப்பா இருக்கட்டும். அத விட்டுருங்க. ஆனா, ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, நம்ப வந்து பொறுப்போ, பொறுப்பு இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த இடத்துல அன்னைக்கு இருந்திருக்கணுமா இல்லையா? நைட்டோட நைட்டா கிளம்பி நீ சென்னை வந்துட்டு 3 நாள் கழிச்சு ஒரு 3 நிமிஷம் வீடியோ போடுறேன்னா, நீ என்ன மாரி ஒரு அரசியல்வாதின்னு எனக்கு இதுவரையும் தெரியல. அதுவும் இல்லாம, அ அவரோட தொண்டர்கள அவரு சுத்தமா என்ன சொல்றது? அ இப்ப நான் பெருமைக்கு சொல்லல. நாம் தமிழர் மாநாட்டுல ஒரு 7,00,000 பேர் கூட்டுனாங்க. அகவணக்கம் செலுத்துறாங்கன்னா, எல்லாரும் பின் ட்ராப் சைலன்ஸ்ல இருப்பாங்க. அந்த மாரி ஒரு தலைவன் தான் தமிழ்நாட்டுக்கு தேவ. நீ வந்து பேசிட்டு இருப்ப, நீ டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுவேன், நீ கம்பத்து மேல ஏறுவேன் அப்டின்னா, நீ அப்போ உன்னோட தொண்டர்கள்கிட்டயே நீ வந்து உன்னோட இது எடுபடலைன்னா, அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு சென்ட்ரல்லேருந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் வரும். நீ அந்த ப்ரெஷர்லாம் எப்படி தாங்குவன்றது ஒண்ணுமே புரியல. மக்களாகிய உங்களுக்கு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னன்னா, ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றாருன்னா, ஃபர்ஸ்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவரோட பாஸ்ட் ரெக்கார்ட் என்னன்றத ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. விஜய் அண்ணனுக்கு பாஸ்ட் ரெக்கார்ட் நெறைய இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். அவர் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. தூத்துக்குடியில போய் நேர்ல போய் சந்திச்சிருக்காரு. எல்லாம் ஓகே. ஆனா எனக்கு இப்போ எப்படி தோணுதுன்னா, ஆக்டரா இருந்த விஜய் அண்ணாவே பரவால்ல. பொலிட்டீஷியனா இருக்கிற விஜய் அண்ணா ரொம்ப மோசமா இருக்காரே! அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அப்போவாச்சும் வீட்ட விட்டு வெளில வந்திருக்காரு. எல்லா போராட்டத்துக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. சில நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா இப்ப இருக்கிற பொலிட்டீஷியன் விஜய்னா எதுவுமே பண்ணல. இதுல தான் எனக்கு என்ன டவுட் ஆகுதுன்னா, இவர் ஓட்டு பிரிக்கிறதுக்காக யாரோ இவர இறக்கி விடப்பட்டுருக்காங்களோ அப்படின்ற டவுட் எனக்கு 2024 விக்கிரவாண்டி மாநாட்டுல இருந்தே எனக்கு ஸ்ட்ராங்கா மனசுல பதிஞ்சிருச்சு. ஏன்னா, ஈவே ராமசாமி இவரு தூக்குனதாகட்டும், இவர் ஒரு பக்கம் திராவிட அரசியல் பக்கமாவே போறத பார்த்தா, இவரு மறைமுகமா யாருக்கோ ஹெல்ப் பண்றாரு. ஏன்னா 2021ல கருப்பு, சிவப்பு சைக்கிள் எடுத்துன்னு போய் ஓட்டு போட்டு வந்தவருக்கு மறைமுகமா ஏதோ டாஸ்க் குடுக்கப்பட்டிருக்கோ அப்படின்றது தான் எனக்கு டவுட்டு. இந்த விஜய் அண்ணாவோட பாலிடிக்ஸ நான் எலக்ஷன் முடியிற வரையும் நெறைய ஒண்ணு ஒண்ணா நான் சொல்றேன்.
புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்காதது அவங்கவுங்க விருப்பம். இதுதான் இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம். ரொம்ப நன்றி.